அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா அதாவது ஜமீன் அதுக்கு மேலே லேண்ட் டெனூர் சிஸ்டம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய நில உடைமை முறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லேண்ட் டெனூர் ரெஃபர்ஸ் டு த சிஸ்டம் ஆஃப் லேண்ட் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். The features that distinguish a land tenure system from the other relate to the following. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நில உடைமை முறை அப்படிங்கிறது நிலங்களுக்கான உரிமை மற்றும் நிர்வாகத்தில் பற்றியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு 3 விதங்களில் வேறுபடுதுன்னு சொல்லுவோம். ஹூ ஓன்ஸ் அ லேண்ட், நிலத்துக்கு சொந்தக்காரங்க யார், யாருடைய சொந்தம், நிலம் வந்து யாருக்கு சொந்தம். ஹூ கல்டிவேட்ஸ் அ லேண்ட்னா நிலத்தில் யார் அறுவடை செய்கிறாங்க. Who is responsible for paying the land revenue to the government. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நில வருமானத்தில் இருக்க இந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானம் அரசு வந்து யார் செலுத்துவதற்கு யார் பொறுப்பானவர்கள் அப்படிங்கிறது 3 விதமான கேள்விகள் இருந்தது. Based on these questions, 3 different types of land tenure existed in India before independence. They were zamindari system, magalwari system and raitwari system. மொத்தம் 3 முறைகள் இருந்திருக்கு. அது வந்து ஜமீன்தாரி முறை அல்லது இது வந்து நிலச்சுவான், அதாவது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தீஸ் கொஷிஷன்ஸ் 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அதாவது அந்த 3 முறைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் லேண்ட் லார்ட் டெனன்ட் சிஸ்டம். ஜமீன்தாரி முறை அல்லது நிலச்சுவாந்தார முறை அப்படின்னு சொல்கிறாங்க. The system was created by the British East India Company when in 1793 Lord Cornwallis introduced the Permanent Settlement Act. Under this system, the landlords or the zamindars were declared as the owners of the land, and they were responsible to pay the land revenue to the government. The share of the government in total rent collected was fixed at 10/11, the balance going to the zamindars and remuneration. லார்ட் கார்ன்வாலிஸ் அவர் தான் 1793 நிரந்தரமான சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆங்கிலேயர்களுக்கு இந்த கம்பெனி தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இவங்க வந்து இந்த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் அதாவது நிரந்தர சொத்துரிமை சட்டம்னு கொண்டு வந்தாங்க. இது வந்து லேண்ட்லார்ட்ஸ்னால் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரவங்க ஆர் த ஜமீன்தார்ஸ்னு இவங்களை சொல்லுவாங்க. அவங்க தான் நிலத்துக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா அறிவிக்கப்பட்டாங்க. ஜமீன்தார்கள் லேண்ட்லார்ட்ஸ் நில சொந்தக்காரங்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இந்த நிலம் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க ஆங்கிலேய அரசு. அதுக்கப்புறம் அந்த பொறுப்பு ஃபுல்லாகவே அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க என்ன செய்யணும்னா அந்த நிலத்துலேருந்து கிடைக்கிற வருவாயை 11ல் 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள்ட்ட கொடுத்துக்கணும். மீதி இருக்கிறத 10 பங்கு அரசாங்கத்துக்கு செலுத்திட்டு மீதி இருக்க ஒரு பங்கு அவங்க தங்களுடைய வருமானமாக அவங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு முறை வந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி அண்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் தி சிஸ்டம் இட் வாஸ் அ லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு மத்திய பிரதேஷ் அண்ட் பஞ்சாப். இது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு இது கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓனர்ஷிப் ஆஃப் த லேண்ட் வாஸ் மெயின்டைன்ட் பை த கலெக்டிவ் பாடி, யூஸ்வலி த வில்லேஜஸ் விச் சர்வ்ட் அஸ் அ யூனிட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா கிராம மக்களுக்கு அதிக முக்கியத்துவம், குழுக்களாக இந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்களை பல குழுக்களாக இவங்க பிரித்து அவங்க மூலியமாக அந்த நிலத்தை நிர்வாகம் செஞ்சாங்க. And the ownership of the land was maintained by the collective body, usually the villages, which served as a unit of the management. They distributed the land among the peasants and collected revenue from the and paid to the state அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேல் பார்க்கும்போது இவங்க வந்து அந்த குழுக்கள்கிட்ட நிலத்தை பிரித்து கொடுக்குறாங்களே அந்த நிலத்தை வந்து விவசாயிகிட்ட பிரித்து கொடுத்து அதுலேருந்து வருமானத்தை அவங்க பெற்று அதை அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு அவங்க செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரயத்வாரி சிஸ்டம் ஆர் ஓனர் ஆஃப் த கல்டிவேட்டட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது தி சிஸ்டம் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் இன் தமிழ்நாடு அண்ட் லேட்டர் எக்ஸ்டெண்டட் டு த மகாராஷ்டிரா, குஜராத், அசாம், கூர்க், ஈஸ்ட் பஞ்சாப் அண்ட் மத்திய பிரதேஷ். அண்டர் தி சிஸ்டம் the ownership of the right of use and control the land were held by the tiller himself. There was a direct relationship between the owners and tillers. This system was the
least oppressive system before independence. இந்த ரயத்வாரி முறை முதல்ல தமிழ்நாட்டில் தான் அது அறிமுகப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க்கு, பஞ்சாப் கிழக்கு பகுதி, மத்திய பிரதேசம் இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கு இது விரிவுபடுத்தப்பட்டு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த முறையில் வந்து நிலம் சொந்தம் யாருக்கு இருக்கோ அந்த உரிமை மற்றும் அந்த நிலத்தை பற்றின அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே அந்த நில உரிமையாளர்கிட்ட தான் இருந்துச்சு. அந்த நில உரிமையாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா நேரடியான உறவுமுறை இருந்தது அந்த விவசாயிகளுக்கும் அவங்களுக்கும். அதுக்கப்புறம் இந்த முறை வந்து அடக்குமுறையாக ஆனால் இந்த முறை வந்து ஒரு அடக்குமுறையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அண்ட் காலனியல் கேபிட்டல், தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லலாம். This process of industrial transition in India during the British period can be broadly classified into two classes. இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தொழில் வந்து 2 வகைகளாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் growth during the 19th century, 19ஆம் நூற்றாண்டில் தொழில் வளர்ச்சி அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. During the 19th century, British investors started to pioneer industrial enterprises in India as they had experiences of running industries at home. British enterprises also received maximum state support. இது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கில முதலீட்டாளர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா தங்களோட அனுபவத்தினுடைய அடிப்படையில் தொழில் நிறுவனங்களை இந்தியாவில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். British enterprise also received maximum state support. Although the Britishers initiated industrialization process in the 19th century, they were primarily interested in making profit and not in accelerating the economic growth in India. அதுக்கப்புறமே பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் வந்து தொழில் புரட்சி ஏற்பட்ட போது கூட அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் ஈட்டுவது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். At the end of the 19th century, there were about 36 jute mills, 194 cotton mills, and a good number of plantation industries. The production of coal had risen to over 6 million tons per annum. லாபம் நோக்கம் தான் இவ்வளோ முக்கிய குறிக்கோளாக இருந்தது. இந்திய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதிலெல்லாம் அவங்களுக்கு எந்த விதமான ஆர்வம், ஈடுபாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். 19ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா கடைசியில் 36 சணல் ஆலைகளும் 194 பருத்தி ஆலைகளும் இதை தவிர மற்ற தொழில் அமைப்புகள் இருந்திருக்கு. 6 மில்லியன் நிலக்கரி உற்பத்தி மட்டும் 6 மில்லியன் டன்னாக உயர்ந்திருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த 2வது டாபிக் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ரஸ் டியூரிங் த 20th century, 20ஆம் நூற்றாண்டில் தொழில் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். During the first part of the 20th century, Swadesh movement stimulated the industrialization process in India. 20ஆம் நூற்றாண்டில் முற்பகுதியில் சுதேசி இயக்கம் அப்படின்னு இந்தியாவில் தொழில்மயமாக சுதேசி இயக்கம் வந்து இந்தியாவில் தொழில்மயமாக அவங்க என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். The existing industries and new industries had maintained a slow but steady growth till the outbreak of the First World War in 1914. 1914ஆம் ஆண்டு முதல் உலகப்போர் உருவாகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பழைய புதிய நிறுவனங்கள் மெதுவாக அதுக்கப்புறம் நிலையான வளர்ச்சி ஓரளவுக்கு அப்படியே போயிட்டே இருந்தது. By this time, more than 70 cotton mills and 30 jute mills were set up. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது புதிதாக பார்க்கும்போது 30 சணல் ஆலைகளும் அதுக்கப்புறம் 70 பருத்தி ஆலைகளும் 30 சணல் ஆலைகளும் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் கோல் ப்ரொடக்ஷன் வாஸ் டபுள்டு, நிலக்கரி உற்பத்தி 2 மடங்காக அதிகரிக்க ஆரம்பிச்சது. த ஃபவுண்டேஷன் ஆஃப் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வாஸ் லைடு. ரயில்வே நெட்வொர்க் வாஸ் எக்ஸ்டெண்டட். இதில் பார்த்தீங்கன்னா ரயில்வே அமைப்புக்கு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்த ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் அடித்தளம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டியூரிங் த பீரியட் ஆஃப் 1924 to 39, வேரியஸ் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அயர்ன் அண்ட் ஸ்டீல், cotton, textile, jute, matches, sugar, paper and pulp industry were brought under the protection scheme. 1924 39 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல பெரிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டது. இரும்பு எஃகு தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் பருத்தி, நெசவாலைகள், சணல், தீப்பெட்டி தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், காகிதக்கூழ் இது எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். This lead to the rapid expansion of protected industries in India. ஸோ விரைவான
மிக முக்கியமான ஒரு விரிவடையப்பட்ட ஒரு தொழில் அமைப்புகளாக இது வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். These protected industries captured in the entire Indian market and eliminated the foreign competition totally அப்படின்னு சொல்லலாம். இதில் முழுக்க அப்படியே இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சந்தையாக ஆங்கிலேயர்கள் பொருட்கள் இந்தியாவில் கொண்டு வந்து இந்தியா ஒரு மார்க்கெட்டாக தான் அவங்களுக்கு இருந்தது. ஸோ போட்டி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். Thus, the early part of the British rule tried to transform the Indian economy as the producer of the industrial raw materials and tried to capture the Indian market for their industrial finished goods, and thus the started to exploit the Indian economy as different way. Later, the British capitalists gradually developed various industries like jute, coffee, tea, cotton and textiles, paper and paper pulp, sugar, etc. India for the locational advantages of exploited India laborers extensively அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்திலேருந்தே பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் கச்சா பொருட்கள் உருவாக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருந்தது, ஒரு சந்தையாக தான் இருந்ததே ஒழிய இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு அவங்க எந்த முயற்சியும் செய்யலை ஆங்கிலேயர்கள். இதனால் வரிகள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இந்திய பொருளாதாரம் இன்னும் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இருந்தாலும் சாதகமான சூழ்நிலைகள் நமக்கு இருந்ததுனால பார்த்திங்கன்னா சணல், தேயிலை, அதுக்கப்புறம் காப்பி, பருத்தி, நெசவு, காகிதக்கூழ், சர்க்கரை, இது மாதிரி பல தொழிற்சாலைகள் இருந்தது. அந்த அளவுக்கு நமக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் சூட்டபுளாக இருந்ததுனால இதனால் இருந்தாலும் நம்மளுடைய இந்திய தொழிலாளர்களுடைய உழைப்பு பெருமளவும் சுரண்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பிரிட்டிஷ் ரூல்ஸ் ஸ்டண்ட் த க்ரோத் ஆஃப் த இந்தியன் என்டர்பிரைஸ். ஆங்கில ஆதிக்கம் இந்திய தொழில்களை முடக்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். The economic policies of the British checked and retarded the capital formation in India. ஆங்கில பொருளாதார கொள்கைகள் வந்து இந்தியாவில் முழுவதும் இந்தியாவோட மூலதனத்தை இந்தியாவோட மூலதனத்தை வந்து குறைய ஆரம்பிச்சது ஆங்கிலேயர்கள் வரவால அப்படின்னு சொல்லலாம். The drain of wealth financed capital development in Britain. நம்மளுடைய சொத்துக்கள், நம்மக்கிட்ட இருந்து சுரண்டப்பட்ட சொத்துக்கள் ஆங்கிலேயர்களுக்கு அது மூலதனமாக மாற ஆரம்பிச்சது. அடுத்தது இந்தியன் அக்ரிகல்ச்சர் செக்டர் become the stagnant and deteriorated even when the large section of the Indian population was dependent on agriculture for subsistence. இந்தியாவோட பெரும்பான்மையான மக்கள் தங்களோட வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து வேளாண்மை சார்ந்திருந்தாலும் வேளாண்மை அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறலை அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாக்னட், நலிவிட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம், தேக்கமடைய ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். The British rule in India lead to the collapse the handicraft industries without making any significant contributions to development of any modern industrial base. ஆங்கில காலனி ஆதிக்கத்தில் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆதிக்கம் நவீன தொழில்துறை வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அளவில் எந்த விதமான பங்களிப்பும் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கல. அதான் கைத்தொழில் நிறுவனங்கள் வந்து சரியடைய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது some efforts by the colonial British regime in developing plantations, mines, jute mills, banking and shipping mainly promoted a system of capital firms that were managed by foreigners. These profits motives lead to the further drain of the resources India அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கில காலனி ஆதிக்கத்தில் தோட்டக்கலைகள், சுரங்கங்கள், அதுக்கப்புறம் சணல் ஆலைகள், வங்கிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கப்பல் போக்குவரத்து, இதெல்லாம் முன்னேற்றத்திற்கு ஏற்பட்ட நடவடிக்கைகளாக இருந்த போதும் அது எதில் போய் கடைசியில் விட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து முதலாளித்துவ நிறுவனங்களை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக அது அமைஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுடைய நோக்கம் லாபம் நோக்கமாக இருந்ததுன்னா இந்தியாவோட வளங்கள் மேலும் மேலும் சுரண்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த டாப்பிக்கில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.